ஏன்னா ஓவரா லைட்டு போட்டுட்டே வர வண்டிக்கு நம்மளும் போட வேண்டியதுதான் வெள்ளை கலர் லைட். அப்படி இந்த ரோடு டேமேஜுக்காக இருந்தாலும் இவ்வளோ நேரம் வண்டி நிற்காது. உள்ளார நம்ம வண்டியெல்லாம் போகுமா? எல்லா லாரியும் போகுது. இந்த பக்கம் வண்டியும் கம்மியாக தான்ப்பா நிற்குது. இது ஃபுல்லாக மிளகா தோட்டம். இதில் தான் மிளகா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூனகிரி தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ரெஜினியஸ் அப்படின்ற கம்பெனியில் இருக்கேன். இது லோடு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே சொல்லியிருப்பேன். போன வீடியோலாம் பாருங்கள். எங்கள் ஓனர் சீனிவாசா ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொன்ன லோடு ஹைதராபாத் லோடு. அதுக்காக ஏற்றுறான்ட்டு வந்திருக்கேன். எக்ஸ்போர்ட்டு இது வரைக்கும் இன்போர்ட்டே ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் ஓட்டுறோம். அது கூட எங்கள் ஓனர் லோடு பரவாயில்ல. லோடு ஏற்ற உள்ளே கூப்பிட்றாங்க, வாங்க போயிட்டு லோடு ஏற்றலாம். ஆனால் உள்ளே வந்து ஃபோன் தரமாட்டாங்க. லோடு ஏற்றிட்டு வந்து தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளே ஃபோன் கொடுத்தாலும் போன தடவை கொடுக்கல. ஒரு டைம் வந்திருக்கேன் நான். இங்கேருந்து ஏற்றிட்டு கேரளா போய் இறக்கியிருக்கோம். ஆனால் இப்போ சென்னை தான் போக போகிறோம். பார்க்கலாம், அது கூட பில்லு வரட்டும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி ரைட் மக்களே, நான் போய்ட்டு லோடு ஏற்றிட்டு வரேன். ரேட் உள்ள போய் லோடு ஏற்றுவோம். ஒரு வண்டி வந்துக்குது பாயிண்ட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு. வேற எங்கேயோ கூப்பிட்டு போக போகிறாங்க போல இது. நான் போயிட்டு வரும்போது மூட்டை லோடு ஏற்றுனாங்க. சோடியம் அமோனியம் அந்த மாதிரி மூட்டை. லோடு ஏற்றி வெளியே அவுட் பண்ணுறேன். அவ்வளோ சீக்கிரம் ஏற்றி வெளியே ரெடி பண்ணி அவுட் பண்ணியே விட்றாங்க. அப்போ அங்கே ஒடியாடுவாங்களோ ஒரு வேலை. நிறைய எஸ்டிபி தான் போவோம். நான் நினைச்சேன் காலையில் வரும்போது கம்பெனியில் ஒரு வண்டி இருக்கு, சீனிவாசா வண்டி, டிரான்ஸ்போர்ட் வண்டி, 2 வண்டி தான் போடுது அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில் உள்ள லோடாகி 2 வண்டி நிற்குது. மொத்தம் 4 வண்டி போடுது. அப்படியே பில்லை குத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஏதோ மேனேஜர் ஏதோ ஃபோன் அடிக்கல, சீமா கொஞ்ச நேரத்தில் அடிப்பாங்க. நேராக வந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப் எங்கேயும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு போறாரு நினைக்கிறேன். நான் தான் கடைசி வண்டி. எப்படின்னா எம்டி ஏற்றினதும் கடைசி தான், கம்பெனிக்கு வந்ததும் கடைசி தான், லோடு ஏற்றிட்டு அவுட் பண்ணுறதும் கடைசி வண்டி தான். ஏரி ஃபுல்லாகி தண்ணி இது வழியாக அதாவது ஏரி கோடி போய்கிட்டு இருக்குன்னுவாங்க. அதில் நிப்பாட்டி வண்டி கழுவிட்டு இருக்கு பார்த்தீங்களா.
அப்பா. மக்களே ஏதோ சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருதுன்னு தெரியல. இந்த இடம் தான் இருக்குது. அப்படியே மெயின் ரோடு வரைக்கும் விட்டுட்டு போயிடுமா? என்ன மக்களே, நம்மளுக்கு மட்டும் பிடிச்சிருக்காது. இது வேறுபாங்க அந்த மாதிரிலாம் வருது. வேகம் இருக்குது. டெம்பரேச்சரும் அவ்வளோ ஏதோ ஓஸ் தான் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வண்டி வந்துச்சுன்னா தொல்லையாயிடும். அது மெயின் ரோடு கொஞ்சம் தூரம் இருக்குது. எப்படியாவது மெயின் ரோடு வரைக்கும் எடுத்துட்டு போயிடணும். நமக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் புதுசு புதுசாக வருதோ தெரியல. இந்த ரோட்ல வண்டி வந்தா நிப்பாட்ட முடியாது. மெயின் ரோடு வரைக்கும் எடுத்துட்டு போகணும். இது வேற என்ன கரெக்டா இருக்குது, என்ன எதுவும் தெரியல. கம்ப்ரஸர் பேக்கிங் லைட்டாக வெளியே வந்துடுச்சு பாருங்க. கம்ப்ரஸர் பேக்கிங் தான் கட் ஆயிடுச்சு. பேக்கிங் கட் ஆகி வெளியே இது பண்ணிடுச்சுன்றா டைட் வச்சுருப்பானுக்கிறேன். கம்பெனிக்காரங்க காரில் வந்துட்டாங்க, சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கிட்ட வருவாங்க, பார்ப்போம். प्रेमे डाल दो पूरा, प्रेमे डाल दो. ஆமா, வந்து கிளம்பிட்டேன். கம்பெனிக்காரங்க மேனேஜர் ஒரு காசு வந்தவர், அவரு இன்னொருத்தரம் வந்து மெக்கானிக் வர வச்சு, அவங்களும் கம்பெனிக்கார மெக்கானிக்கா தான், அவங்கள வச்சு பார்த்து ரெடி பண்ணி பேக்கிங் போட்டு வண்டி அனுப்பிச்சு விட்டு தான் கிளம்புனாங்க. காசு எதுவும் ஆகலை, பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துல அவங்க எப்பயும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வழியில எதனா பிரேக் டவுன் ஆச்சுனாலும் போய் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம பழைய இது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொச்சின் போகும்போது. அப்போ இவங்க தான் வந்து கார்ல அங்க இருந்து அது வரைக்கும் வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அனந்தபூர், அங்கெல்லாம் அனந்தபூர் வந்து அங்க இருந்து ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டு தான் போனாங்களே. இதுல இன்னொரு விஷயம், நல்ல வேலை நம்மளுக்கு அப்படியே அந்த இதுல வெளியே வரும்போது பெரிய ஏதாவது ப்ராப்ளம் வந்தது. கொஞ்ச தூரம் போயிருந்தா நம்ம தான் வந்து நின்றுட்டு இருக்கணும். அங்க இருந்து 8 பாயிண்ட் வேக்கம் வச்சு அப்படியே வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளார நின்று இருந்தாலும் தலைவலி தான். மெக்கானிக் வரும்போது கம்ப்ரஸரோட பேக்கிங் வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. ஒரு 4-5 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒன்று செட் ஆயிடுச்சு. அதாவது இதில் இருந்தது பார்த்தீங்கன்னா அட்டை பேக்கிங் மட்டும்தான் இருந்தது பழசில். இப்போ லைட்டாக மெட்டல் ஷீட்டு பேக்கிங் மாரி வரும்ல, அது போட்டிருக்காங்க. லைட்டாக ஒரு இது இருக்குது, பரவாயில்ல. அந்த நம்மளுக்கு ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆச்சா, இதுவும் செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க ஸ்பேருக்கு வாங்கி வச்சுருந்தேன் உள்ள. இவங்க கம்பெனி வண்டி லைலாண்ட்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, பெரும்பாலும் லைலாண்டு தான் அவங்ககிட்ட இருக்குது, டாட்டா வண்டிலாம் கிடையாது. அதனால் லைலாண்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், டாட்டாக்கு தான் கிடைக்காது அப்படின்னாங்க. இல்லை லைலாண்டு வண்டி தான் அப்படி சொல்லி
வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஒரு இதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிப்போம். அப்படியே பூனகிரி போய் பிடிச்சி பூனகிரிலேருந்து சிட்டி ஹால் போனோம். பூனகிரி ஊரை தாண்டி அவுட்ரு போகணும். ஊரை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரும் சித்தியால். எத்தனை லைட்டு, 4 LED, 2 மஞ்சள் கலர் லைட்டு, 6 லைட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்கப்பா. ஆப்போசிட்டில் வரவனுக்கு கண்ணு தெரியணுமா வேணாமானே தெரியல ஒன்று. நானும் வெள்ளை கலர் லைட்டு ஈத்து விட்டுருவேன். இது சிங்கிள் ரோடு, இதில் தேவையில்லைன்னு விட்டேன். சென்னை போர்ட்டு தான் மக்களே. ஆனால் புது போட்டா பழைய போட்டாலாம் தெரியல. எஸ்டிபி போனோம், நாங்கள் போனால் தெரியும். ரொம்ப மாதம் கழிச்சு மறுபடியும் இந்த ரோட்டில் ஓட்டுற தொல்லையே அனுபவிக்கிறோம்பா. இந்த ரோடு எப்போனா நைட்டில் வந்து ஒரு 12 மணிலேருந்து 4 மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் ஓட்டணும். இல்லைன்னா ஒரு 2 வீலரு ஒரு இதே சைடு வாங்கி போகிறதுக்குள்ள போதும் ஆகும். நிறைய பேர் கண் பார்வை கம்மி ஆயிடுச்சா நான் எல்லாம் 6 லைட்டு 8 லைட்டு ஈத்து விட்டு வர்றது பேர். 2 LED போட்டாலே கண்ணு போசுது ஆப்போசிட்ல வர்றதுக்கு. அதுலேயே 4 LED, 4 மஞ்சள் கலர் பல்பு, இன்னும் விட்டா 10 பூடும் மாட்டிப்பாங்க போல. அதெல்லாம் ஓவரா லைட்டு போட்டுட்டே வர வேண்டிய நம்மளும் போட வேண்டியதான். வெள்ளை கலர் லைட் அப்படி போட்டு நீ நிறுத்தினா நானும் நிறுத்துறேன்ற மாதிரி போ. என்னத்த சொல்றது, ஹைவேஸ்ல யூஸ் பண்றோம் பரவாயில்ல, சிங்கிள் ரோட்லலாம் தேவையா? ரோடு வேற ரொம்ப டேமேஜா தான் இருக்குது நிறைய இடத்துல. ஏன்னா அறபோதையில போதா என்ன கதைனே தெரியல. மெயின் ரோடு வந்தாச்சு. ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நேரா வர சொல்றாங்க. ராச்சிப்பள்ளி ஊருக்குள்ள போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரத்துல பார்டர் வந்துடும் தெலுங்கானா. கொஞ்சம் டயர்டு, தூக்கமாகவும் வருது லைட்டா. 4 வண்டி அவுட் ஆச்சு. அதில் 2 வண்டி வெளியே வண்டி. அவங்க 2 பேரும் ஒன்றா கலந்துட்டாங்க. நம்ம வண்டி வேற கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சுச்சா. இப்போ கம்பெனி வண்டி மாதம் போட்டு கூட தான் வராப்புல தேடி வந்துட்டுருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்கோம்.
467 கிலோமீட்டர் இருக்கு. வந்தாச்சு. போகும்போது போயாச்சு. இந்த அப்ப சந்தா கட்டணுமா? இங்க சந்தா கட்டியாச்சு. அடுத்து இப்போ பாலத்தை தாண்டி அந்தாண்ட போனா ஆந்திராக்குள்ள போனா பெரியகுளா டோல்கேட்டு தான். செக் போஸ்ட்ல லைன் கட்டி நிப்பாட்டி வச்சுறாங்களா? இந்த ரோடு கொஞ்சம் போடாத வச்சிருக்கிறாங்களா? நைட் நேரத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்க. இந்த ரோடு டேமேஜுக்காக இருந்தாலும் இவ்வளோ நேரம் வண்டி நிற்காது. அப்படின்னா ஆச்சுன்னு தெரியலையே. அதில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எல்லாம் இந்த சந்துக்குள்ளார போகிறாங்க. திருப்பி விட்டாங்களா? இது உள்ளார நம்ம வண்டியெலாம் போகுமா? எல்லா லாரியும் போகுது. இப்போ இந்த கேப்பில் தான் ஏதோ ஆயிருக்குது. என்ன வேலைன்னு தெரியல. இதுக்குள்ளார போனாலும் எவ்வளோ தூரத்தில் போய் வரும்னு தெரியலையே. ஒரு வண்டி அடிபட்டிருக்கு. ஆனால் இது எப்பயோ ஆன மாதிரி இருக்கு. வழியா வந்தா இதுலயும் லைன் கட்டி நிக்குது. அந்த டேமேஜா இருக்கிற ரோடுக்குள்ளதான் ஏதோ நடந்திருக்கு. வண்டி நின்றுட்டு தான் இருக்கு. எதனா பிரேக் டவுனா? இந்த பக்கம் வண்டி கம்மியா தான் நிக்குது. அந்த பக்கம் தான் எவ்வளவு தூரத்துக்கு நிக்கிறோம். இங்க வண்டிங்க கம்மி தான். அந்த பக்கம் தான் வண்டிங்க அதிகமா இருக்கு. எதனால ஆச்சுன்னு தெரியல. எவ்வளவு விஷயத்த கடந்து வர்றதா இருக்கு பாருங்க. தூக்கம், டிராபிக் ஜாமு எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இங்கிட்டு யாரு இருக்கிறான்னு தெரியல. வண்டி எல்லாம் நிப்பாட்டி தான் வச்சிருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. போக முடியுதான்னு பார்ப்போமே. வந்தாச்சு, பரவாயில்ல. ரோட்ல அதிகமா ஆள் நிக்கல, ஒருத்தர் தான் நின்றுந்தாரு. அவரு அந்த பக்கம் திரும்பி நின்றுந்தாரா. கொஞ்சம் வந்தாச்சு. விடிய தொடங்கி விட்டது. குட் மார்னிங். அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. தண்ணி எரிச்சலாகவும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வரணுன்ற மாதிரி சொல்றாங்களே, என்ன பண்றது. என்ன அங்கே டிராஃபிக் ஆகாத இருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த ரோடே முடிச்சிட்டு இருக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் கிட்ட ஆகிப்போச்சு. கடைசியில் அந்த டைவர்ஷன் மாதிரி ஒரு இடம் வழி பார்த்து ஏற்பாடு பண்ணி விட்டாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரோடு தான் இப்படி போய் வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. ஃபுல்லாக அப்படியே பனி மூட்டமாக இருக்கு. இந்த ரோட்ல மூடு பனி வரும். அதாவது சுத்தமா ஒரு 10 அடிக்கு முன்னாடி போற வண்டி கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அது இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாரி சீசன் இப்போ வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த டைமு வண்டி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கே 1 மணி நேரம் அது மாதிரி ஆகும். ஏன்னா 20 கிலோமீட்டர் வேகம் அவ்வளோதான் ஓட்ட முடியும். 10 ஏன்னா இந்த தடவி தொலைவி ஓட்டுவாங்கன்னு நம்புறாங்க. அந்த மாதிரி தான் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போனோம். ஸ்பீடு போக முடியாது, முன்னாடி போகிற வண்டியும் தெரியாது, லைட்டு வெளிச்சம் கூட தெரியாது. ஆப்போசிட்டில் வர வண்டியாகவே இருந்தாலும் கிட்ட வந்து தான் அந்த லைட்டே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். பார்க்கலாம், வந்து தானே போகிறோம். நான் கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்கு. ஆனால் ஆப்போசிட்டில் அந்த மலையே ஒழுங்காக தெரியுது. வெள்ளை கலரில் இருக்கு, அப்படி பனி மூட்டமாக. வெயில் இப்போ தான் அந்த பக்கம் வருது. அப்பா ரொம்ப டயர்டுப்பா. சூரியன் இப்போ தான் வர்றாரு. இது ஃபுல்லாக மிளகா தோட்டம். இதில் தான் மிளகா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய செடி. ஃபுல்லாகவே மிளகா தோட்டம் தான். இதுதான் நேற்றும் ஊட்டிட்டு போய் கம்பெனி போய் சேர்ந்து, கம்பெனிக்கு காலையில் போனால் சாயந்தரத்துக்குள்ளே லோடு ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. திடீர்னு வரும்போது ஒரு சின்ன கோளாறு கொடுத்து வண்டி, அதையே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறையா வெளியினா நம்ம மெக்கானிக் தேடி வாங்கி பேக் வாஷ் அந்த கேஸ் வாங்கி போடுற மாதிரி இது இருக்கும். அது எப்படியும் ஒரு 2000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு செலவு இல்லாத கம்பெனிக்காரங்க பண்ணி கொடுத்தாங்க. அதனாலே அவங்களும் ஒரு இதுப்பா அர்ஜென்ட்டுன்றதுக்காக தான் இவ்வளோ வேலை நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்தேன். இல்லைனாலும் வேலை பார்க்குறாங்க, எமர்ஜென்சி வேலைன்னா பார்த்து கொடுப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது பண்ணி காசும் வாங்காத போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்களும் வேற சொல்லி எதாவது அனுப்புறாங்க, அப்பா கொஞ்சம் சீக்கிரம் போகணும்ப்பா முடியாது அப்படின்னு. சரி, அந்த ஒரு இடியாவது காப்பாற்றுங்க எல்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த லோடா இருந்தா பிரச்சனை இல்லை. அது இல்லாம இது எனக்கு மாடல் லோடு வேற போகணும். என்ன வண்டி கோளாறு கொடுக்குதாண்ணா, எவ்வளோ புகை தள்ளுது பாருங்களா, கருப்பு புகையா. ரோடு இன்னும் அந்த பக்கம் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அந்த பக்கம் வந்து நீங்க பாதி பக்கம் இந்த பக்கம் ரோட முடிச்சுன்னு போனா சைடு வாங்குற வண்டி எப்படி போகும்? என்னோட தூக்கம் சொத்து. எவ்வளவு திமிரு, மெதுவா போறான் பாரு ஆளு. ரோட தானே கிராஸ் பண்ணுங்க. வீம்புகளே போறது இதெல்லாம்.
ஒங்கோல் அவுட்ரு. யாரேனும் இருக்கிறார்களா? இந்த பக்கத்துல யாரும் இல்ல. இங்கெல்லாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு போல இது. ஆப்போசிட்ல அந்த லாரிக்கு பின்னாடி கார் வந்து இடிச்சிட்டு இருக்கு. பின்னாடி வேகமா வந்து குத்திருப்பாங்க போல. சுத்தமாக கொஞ்சம் முடியல. இந்த காவேரி ஹைவே பார்க்கிங் வருது. நான் உள்ள விட்டுட்டு ஒரு 1 ஹவராவது நிப்பாட்டு போகலாம். 1 ஹவர் 2 ஹவர். சரி, கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் மக்களே. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.